அப்படிப்பட்ட அந்த நபரோடு உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன பெயர்? துரோகி என்ற பட்டத்தை தவிர வேறு எந்த பட்டத்தை தருவது? எனக்கு துரோகம் செய்துவிட்டு டிவியில் நாடகம் போடாதே என மதிமுக நிர்வாகி மல்லை சத்யாவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மேடையில் கத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றா இரண்டா துரோகங்கள் எனக்கு புதியவரல்ல, எத்தனையோ துரோகங்கள். அப்படிப்பட்ட என்னை வசைபாடுவதற்காக ஜெயிலிலே சகல சௌகரியங்களோடு நல்ல வசதிகளோடு வெளியிலிருந்து உணவு வரவழைத்து சாப்பிட்டுக் கொண்டு சௌகரியமாக இருந்தான் வைகோ என்று மனச்சாட்சியே இல்லாத அந்த மனிதன் தொலைக்காட்சிக்கே சொன்னாரே. அப்படிப்பட்ட அந்த நபரோடு உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன பெயர்? துரோகி என்ற பட்டத்தை தவிர வேறு எந்த பட்டத்தை தருவது? இதை தொலைக்காட்சியிலே சொன்ன மனிதர் திமுக சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு அறக்கட்டளை அமைத்த தலைவர். அவரோடு 2 நாளைக்கு ஒருக்க பேசுகிறார் என்று சொன்னதை, நிர்வாக குழுவிலே குற்றம் சாட்டியதை, அங்கே எதையும் மறுக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு வெளியே சென்று இப்பொழுது 4 நாட்களுக்கு முன்பு சொல்லுகிற அந்த இதில் அந்த நபரோடு நான் பேசத்தான் செய்தேன். என் மீது என்ன குற்றச்சாட்டு? நான் அவரோடு பழைய அவைத்தலைவரோடு தினமும் பேசினேன். வெளிநாட்டிலே இருந்து, அபுதாபியிலே, துபாயிலே இருந்து என்னை மிக மிக இழிவுபடுத்தி ஒருவன் பதிவு போட்டுக் கொண்டே இருக்கிறான். அவனோடும் திகழ்ந்தோடும் பேசுகிறார் என்று சொன்னதை மறுக்காமல், ஆமாம் அவரோடும் பேசினேன், இனியும் பேசுவேன் என்று முந்தா நாள் சொன்னதை எதை சொல்லி அழைப்பது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.